இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் தனிமை அதை குறித்து தான் நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்ம யாரு கூடயும் பேச நமக்கு பிடிக்காது. யார் கூடயும் பேச மாட்டோம், தனியாகவே இருப்போம், வெளியில் போகவும் பிடிக்காது. அதையும் தாண்டி வெளியில் போனாலும் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் கூட நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எப்பவுமே நம்மக்கிட்ட நட்பு பாராட்ட ஆயத்தமாக இருக்கிறார். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை நம்ம அனுபவிக்கவும் செய்யணும். நம்ம தேவன்கிட்ட வரும்போது அவரும் நம்மிடத்தில் வருகிறார். இதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. தேவன் நம்ம கூடவே இருக்காரு. அவர் நமக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்க விரும்புகிறார். அதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமையையும் அவர் விலக்க விரும்புகிறார். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். பெஞ்சி ஜான்சன் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க ஒரு பேஸ் இசை கலைஞராக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஷெல்டன் பங்கேரா பேண்ட் டீமில் இவங்க இருக்காங்க. இவங்க ஒரு பிரபலமான இசைக்கலைஞராக இருக்காங்க. ஆனால் இவங்க தனிமையில் இருந்திருக்காங்க. அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, தனிமை எப்படி ஜெயிச்சாங்க, ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். என் பேர் பெஞ்சி ஜான்சன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே குவைத்தில் தான். அதுக்கப்புறம் படிப்பு காரியங்களை முடிச்சுட்டு நான் பூனேக்கு வந்துட்டேன். அதோட நான் மும்பைக்கும் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு மியூசிக் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்காக நான் ஷெல்டன் பங்கேராவோட பேண்டில் சேர்ந்துட்டேன். சின்ன வயசுல இருந்தே நான் நிறைய பாடல்களை கேட்பேன். ஆனால் நான் ஒரு குறிப்பிட்ட வகையான பாட்டுகள் மட்டும் கேட்கறது கிடையாது. அதனால எனக்கு மியூசிக் பற்றி எல்லா விதமான விஷயங்களும் நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயந்தான் இசையில் நான் பன்முகத்தன்மை கொண்டவனாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுச்சு. இந்தியா வர்றதுக்கு எனக்கு பெரிய சவாலாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் என் வீட்டை விட்டு பிரிஞ்சு வரணுங்கிறது. எனக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. இது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஏன்னா நான் முதல்ல அங்கே என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்பவே நெருக்கமாக இருந்தேன். இங்கேயும் குடும்பத்தில் இருக்கவங்க மாதிரி சில பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்க வெறுமையை நிரப்ப முடியாதுன்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இந்த வெறுமையை ஒருத்தரால் நிரப்ப முடியும் அப்படின்னா அவருடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சிஷியனா இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சவாலானது தான். ஆனால் இதை நீங்கள் இயேசுவை தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் அவர் உங்களுக்கு செஞ்சிருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அப்புறம் சர்ச்சில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் காலேஜில் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இங்கே எனக்கு நல்ல திறமசாலிகளையும் இசை கலைஞர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நான் ஷெல்டன் பங்காரோட பேண்டு மூலமாக ரெடியான ஆல்பங்களில் நான் மியூசிக் வாசித்தேன். இது எனக்கு ரொம்ப பெரிய அனுபவமாக இருந்துச்சு. அதோட நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர்ந்துக்கிட்டே இருந்தேன். மேலும் ஷெல்டனும் என்னை ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டாரு. வெறும் இசைக்கலைஞனாக மட்டும் கிடையாது, தேவனுடைய சிஷியனா அவர் என்னை பார்த்தாரு. தேவனுடைய கிருபையினால போல்கா கார்ஃபே மூலமாக மும்பையில் இருக்கிறதுலே சிறந்த 10 இசைக்கலைஞர்கள்லேயே ஒருத்தனா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ நான் அவங்களோட வெப்சைட்டில் கூட இருக்கேன். ஒரு இசைக்கலைஞனா இது என் வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருந்தது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதுன்னு மத்தேயு 6:24 சொல்லுது. இது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் வெள்ளை இல்லை, நான் கருப்பை தேர்ந்தெடுத்தேன். அதாவது நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு நடு கலரில் இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் என் மனசில் உட்காந்துச்சு. அப்போ நான் சர்ச்சிலேயே இல்லை சர்ச்சுக்கு வெளியவோ இசை வாசிக்கிறப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறது தான் எனக்கு முக்கியமான லட்சியமாக இருந்தது. நான் நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, இசை ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த இசை ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய அர்த்தத்தை வச்சிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது இவ்வளோதான். உங்களுக்குள்ள இருக்கிற இசையை நீங்கள் வெளியே கொண்டு வரணும். நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்க. இதுதான் மக்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அர்த்தமுள்ள முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்.
இதை நீங்கள் என்றைக்கும் மறக்கவே கூடாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட வழியில் கண்டிப்பாக நடக்கணும். அவருடைய பாதையில் நீங்கள் நம்பிக்கை வச்சு பயணம் செய்யணும். அது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை மாற்றும். நன்றி பெஞ்சி, உங்களை சந்திச்சு உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். தேவன் உங்களுக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்காரு, அதனால தேவனுக்கும் ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம தூரமாக இருக்கும்போது அந்த தனிமை உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தூரமாக இருக்கும்போது அது ஒரு தேவனுக்கு நம்ம வச்ச ஒரு அழைப்பாக இருந்தது, தேவனை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமாக எங்களால் பார்க்க முடியுது. பெஞ்சி அழைத்த போது தேவன் மட்டும் வரலை, அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமும் வந்தது. அவர் மக்களோட இணையறத அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்ததையும் நம்மளால் பார்க்க முடியுது. தேவன் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கக்கூடிய நோக்கங்களையுமே கூட அவர் நிறைவேற்றி தருகிறார். தனிமையில் நம்ம இருக்கும்போது தேவனை நோக்கி அழைக்கும் போது அவர் நம்ம கூட இணைய தயாராக இருக்கிறார். அந்த தலைப்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தனியாக இருக்கும்போது தேவனை நம்ம கூப்பிட்டோம்னா அவர் பதில் தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு தானியேலுடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு பதில் கிடைக்குது. தானியேல் ஒரு அடிமையாக இருந்தார். அவருடைய ஒரு வசதியான சூழலை விட்டு அவர் வெளியில் இருந்தார், தனிமையில் இருந்தார். ஆனால் அந்த இடத்துலையும் அவர் ரொம்ப நேர்மையாக கடினமாக உழைக்கிறாரு. அதை பார்த்த ராஜாவுக்கு தானியேலை ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் அங்கே இருந்த மந்திரிகளுக்கு அது சுத்தமாக பிடிக்கலை. தானியேலை பிடிக்குது ராஜாவுக்கு, அது மந்திரிகளுக்கு பிடிக்கலை. அதனால் இந்த மந்திரிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. எப்படியாவது இந்த தானியேலை பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு சதி திட்டத்தை தீட்டுறாங்க. அப்போ ராஜா கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை தவிர வேற யாரையாவது வணங்குனாங்க அப்படின்னா அவங்க கைது செய்யப்படணும் அப்படின்னு ஒரு கட்டளையை அவங்க வாங்குறாங்க. ராஜாவும் அந்த கட்டளையை கொடுத்துறாரு. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றார்கள். தானியேல் ரொம்ப நேர்மையா இருக்காரு. அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுமே வைக்க முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப நேர்மையா இருக்காரு. அப்போ இந்த மந்திரிங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எந்த குற்றமும் இல்லை, அப்போ அவர்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதை வச்சு அவரை வந்து குற்றப்படுத்தலாம். அந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறது தான் அவர்கிட்ட இருந்த அந்த நல்ல விஷயம். அதையே இவங்க சதி திட்டமாக மாற்றுறாங்க. ராஜாவை தவிர வேற யாரை வணங்கினாலும் சிங்கக்கெபியில போடணும் அப்படிங்கிற ஒரு சதி திட்டத்தை அவங்க திட்டுறாங்க. தானியேல் எப்போதுமே தேவன்கிட்ட ஜெபம் செய்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தாரு. அதை தான் ராஜா கிட்ட வந்து இந்த மந்திரிங்க சொல்லி, உங்களை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியும் இவர் இப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டாக கொண்டு வந்தாங்க. ராஜாவுக்கு தானியேலுக்கு தண்டனை கொடுப்பதற்கு விருப்பமே கிடையாது. ஆனாலும் வேற வழி இல்லாமல் சிங்கக்கெபியில போட சொல்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன நடக்குது தெரியுமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். தானியேல் தனிமையில இருந்தபோது தேவன் அவர் கூட இருந்தது மட்டும் இல்ல, அவரை காப்பாற்றவும் செய்தார். இதை தான் தானியேல் அந்த வசனத்துல சொல்றாரு. ஒரு அற்புதமா ஒரு தேவ தூதனை அனுப்பி அவரை காப்பாத்தினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சதி திட்டம் தீட்டின அவங்கள அந்த சிங்கக்கெபியில போட்டபோது அந்த சிங்கங்கள் அவங்கள வந்து கொன்று போட்டுறது அப்படிங்கிறதையும் நம்ம பைபிளில் பார்க்குறோம். தானியேலுக்கு தப்பிக்க எந்த வழியுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போதும் தேவன் பாதுகாத்தார், அவர் கூடவே இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே தேவன் உங்களுக்கும் கூட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலை இதே மாதிரி 4 பக்கமும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு சிங்கக்கெபியிலே இருப்பது போல இருக்கலாம். உங்களை சுற்றி சிங்கங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் தனிமையிலும் இல்லை, பாதுகாப்பாகவும் இருக்கிறீங்க. இதை நீங்கள் மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். தானியேலுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்காரு.
அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் தரக்கூடிய ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மொராதாபாத்தில் இருக்கும் சிட்டி மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தும் பரேலியில் இருக்கும் சென்ட் பால்ஸ் பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சில் இருந்தும் தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. ஆகஸ்ட் மாசத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் இருந்தும் இந்த அழகிய பாடல்களை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் காணுங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்ம கூட இணைய தேவன் தயாராக இருக்கிறார். இந்த தலைப்பை தான் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தனியாக இருக்கும்போது நமக்கு யாருக்கிட்டேயுமே பேச பிடிக்காது, யாருக்கிட்டேயுமே நம்ம சேராமல் ஒதுங்கியே இருப்போம். நம்ம கூட்டத்து நடுவில் இருந்தால் கூட நம்ம தனிமையை உணர ஆரம்பிப்போம். இப்படிப்பட்ட தனிமையான நேரத்தில் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அந்த தனிமையிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வர அவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களுக்கு பதில் தரக்கூடிய பகுதி தான் ஏதேனும் சந்தேகம். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய கேள்வியை பார்க்கலாம். சமூக ஊடகம் என்னை இன்னும் அதிகமாக தனிமையை உணர வைக்கிறது. ஆனால் மற்றவர்களோடு தொடர்பில் இருப்பதற்கு நான் சமூக ஊடகத்தில் இருக்க வேண்டியதாக உள்ளது. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலகட்டத்தில் ஒரு அவசியமான கேள்வியை தான் கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வியை கேட்டதற்காக நன்றி. நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய நன்மையான விஷயங்களை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது ஒரு அளவை தாண்டும் போது அது நன்மையே கிடையாது, அது தீமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. சோஷியல் மீடியா என்றைக்குமே உங்களுடைய நண்பனாகவோ ஒரு துணையாகவோ மாறவே முடியாது. அது நம்மளை இணைக்கும், அவ்வளோதான். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிந்து கொள்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அதை தாண்டி நம்ம எதையும் நம்ம அதில் ஷேர் பண்ணவே முடியாது. ஒரு துக்கத்தையோ உங்களுடைய கஷ்டத்தையோ நீங்கள் அதில் போய் ஷேர் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்முடைய சோஷியல் மீடியாவில் பார்க்குற யாருமே உண்மையான முகமாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யாரும் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க அதையும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் சோஷியல் மீடியா நம்ம எல்லாம் இணைக்கும். மற்றபடி உங்களுடைய ஃப்ரெண்டாக துணையாக இருக்க அது வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை சோஷியல் மீடியாவை தவிர வேறு எங்கேயுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் அப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு உண்மையான நட்பை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அதை தாண்டி தேவனிடத்தில் நீங்கள் நட்பு வைக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய தனிமை உங்களை விட்டு போயிடும். நம்முடைய பெயர் எல்லாத்தையுமே அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே உன்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நம்ம நட்பு வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். இந்த தனிமையிலிருந்து நம்ம மீண்டு வருவோம். உங்கள் சந்தேகம் இப்போ தீர்ந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்க உங்கள் மனசுலையும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். अपने दिल की भाषा में प्रवचन की शक्ति का अनुभव करें. एउटा ईसाई जीवन जिउँदै गर्दा उनीहरू पनि मैं एक विषय थे आप लोगों के बीच में ले सकूं. आप अकेले नहीं हैं. जी हाँ,
अगर आप बात करें यूसुफ की, परमेश्वर वचन में एक बात देखा हा Presidente trabalhar, tem o damba, quando sopra a mitzena, eu te explico na gata. आशीष देता है, बड़ी बरकत देता है और এইটো থাকিছে বোলে আপনি ওভারকাম কৰিব পাৰিব। सीबीएन के साथ हर घर तक प्रवचन पहुंचाने के इस प्रयास में आज ही एक नई जिंदगी परिवार में जुड़ें। வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்ம கூட இணைய தேவன் தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு தியானம் செஞ்சோம். தேவன் எப்போதுமே நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மளை எப்போவுமே தனியாக விடுறதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவை, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் தனிமையில் எங்கள் கூட இருக்க எப்போவுமே நீங்கள் தயாராக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. தனிமையிலையும் அப்பா யாருமே இல்லை, வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்காகவும், இந்த தனிமையால் சோஷியல் மீடியாவுக்கும் இன்னும் பல தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி இருக்கிறவங்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்கள் கிருபையாலையும் பெரிய இரக்கத்தாலையும் அவங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. அவங்க மனசில் இருக்க எல்லா சோர்வுகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் மன அழுத்தங்களையும் அவங்கள விட்டு நீக்குங்க. அவங்க சரியான நபர்களோட நட்பை ஏற்படுத்திக்க உதவி செய்யுங்க. இந்த தனிமை அவங்களுக்கு அப்பா தேவனை நோக்கி பக்கத்தில் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த தனிமையிலிருந்தும் அதால் வரக்கூடிய தீய பழக்கத்திலிருந்தும் வெளியில் வந்து மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியாக உங்களுடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக வாழ அவங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா தனிமையில் கஷ்டப்படுறவங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல உறுதுணையாக இருந்து அந்த தனிமையிலிருந்து வெளியே கொண்டு வர எங்களுக்கும் ஞானத்தையும் கிருபையும் தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பவுமே நம்ம தனியாக இல்லை, தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் எப்போதுமே நம்மை நேசிக்கிறார். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. நிறைய நேரம் நம்முடைய கவலைகளை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம். அவங்க அதை கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன்கிட்ட நம்ம ஜெபத்தில் நம்முடைய கவலைகளை நம்ம சொல்லும்போது அவர் அதை கேட்கிறார், அவர் அதற்கு பதில் தருகிறார், ஒரு நம்பிக்கையான வழிகாட்டுதலை நமக்கு தருகிறார். இந்த வசனம் அதை தான் நமக்கு சொல்லுது. இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனமாகவும் இருக்குது. இப்போ நம்ம பரேலில் இருக்கக்கூடிய சென்ட் பால்ஸ் பிலீவர்ஸ் சர்ச்சுடைய பாஸ்டர் ஸ்மித் மசி அவங்கள தான் சந்திக்க போகிறோம். அவங்கள சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவ குடும்பத்தில் நான் பிறந்திருந்தாலும் கூட ஆண்டவருக்குள்ளே இல்லை, சர்ச்சுக்கும் போனது இல்லை, ஆண்டவரோட பிரசன்னத்தில் வாழ்ந்ததும் கிடையாது. என்னோட வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதில் நான் ஈடுபடவும் இல்லை. என் குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனையின் காரணமாக நான் ரொம்ப படிக்கலை. கேம்பஸுக்கு பக்கத்துலேயே சில ஜப கூட்டங்கள் நடந்ததை நான் கவனித்தேன். ஒவ்வொரு வீடாக ஜபம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரேயரில் இருந்து பாஸ்டர் ஐசாக் சர்மா வந்தாங்க. அவர் இந்த கூட்டத்தை எல்லா வீட்லேயும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் இப்படி ஒரு வீட்லேயும் ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நான் மீட்டிங் நடக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே மீட்டிங் எப்படி நடக்குது, எப்படி ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்க்கலான்னு நினச்சேன். வெளியில் நின்று என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மீட்டிங்கில் நான் வெளியில் நின்று கவனிச்சுக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு பாஸ்டருக்கு பின்னாடி ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் திடீர்னு நான் கூப்பிட விரும்புகிறேன்னு சொன்னார். அவருக்கு என்ன சொன்னாருன்னா, தேவன் அவரை தன்னோட ஊழியத்துக்காக தேர்ந்தெடுக்கிறாருன்னு அவங்க பேசுகிறப்ப சொன்னாங்க. ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்காரு, நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீங்கன்னு எனக்குள்ள உணர்த்தினாருன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு 3 வருஷம் நான் பைபிள் கோர்ஸ் படித்தேன். கிட்டத்தட்ட ஆண்டவரோட ஊழியத்தை நான் 3 வருஷமாக ஆடியோ மூலமாக செஞ்சேன். அப்புறமா 3 வருஷத்துக்கு பிறகு தன்னோட ஊழியத்துக்காக தேவன் என்ன
பரேலிக்கு அழைச்சாரு. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் பரேலிக்கு வந்தேன். என்னோட ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். 2011 ஜெனிட்டால நான் ஆண்டவரோட ஊழியத்தை மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல 10 குடும்பம் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 15 குடும்பம் ஆச்சு. பிறகு அப்படியே அதிகமாகிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 குடும்பம் இந்த சின்ன ஆலயத்துல இருக்காங்க. இது எல்லாமே தேவன் செஞ்ச அற்புதம் மட்டும்தான். தேவனுக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி என்னோட மனைவிக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா என்னோட ஊழியத்துல அவங்க ரொம்பவே ஆதரவா இருந்தாங்க. அதோட சேர்ந்து எங்களோட கொயருக்கும் கூட நான் நன்றி சொல்ல விரும்புறேன். எங்க கொயர் மூலமாவும் தேவன் நிறைய பேரை தொட்டு இருக்காரு. அதோட துக்கமா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்ற பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்னை எப்பவுமே உத்வேகப்படுத்தும். உங்களுடைய நல்ல அனுபவங்களை எங்ககிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி பாஸ்டர் ஸ்மித் மசி. இம்மானுவேலரா தேவன் உங்கள் கூட இருந்திருக்காரு. அதை எங்களால் பார்க்க முடியுது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். இதை தான் பெஞ்சி அவங்களுடைய சாட்சியிலையும் பார்த்தோம், தானியலுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் அவங்க கூட இருந்து அவங்க வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதே தேவன் உங்களுக்கும் கூட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த அற்புதத்தை பெற நீங்கள் தேவன் மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். அதுதான் உங்கள் தனிமையிலிருந்து உங்களை மீண்டு வர செய்யும். இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். இதோட நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.